ஸோ ஹாய் கைஸ். ஸோ எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஸ்பின்னில் டபுள் பேரில் கிடச்சிருச்சு கைஸ். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் அடிப்பேன். நம்ம வந்து எல்லா MP5 கன்று வந்து எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து இந்த வீடியோ கைஸ். இப்போ வந்து டபுள் பேரில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் தான் சும்மா பண்ணேன், கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம MP5 ஈவெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எடுக்க வந்து போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபீவரு இன்றைக்கி வந்து வீடியோ வராது கைஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு இன்னும் வந்து எனக்கு சரியாக தெரில கைஸ். ஸோ ஃபீவர் தான். ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கான டெய்லி நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்மளால் ஸோ 400K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து 70 மெம்பர்ஸ் தான் நம்ம 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண தேவை. எனக்காண்டி ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து இந்த பண்டல் வந்து எடுக்க போகிறோம் கைஸ். ஸோ இப்போ இந்த பண்டல் வந்து எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்பின் அங்கே ஒரு ஸ்பின்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ணலாம் கைஸ். ஸோ ஒன்றும் பண்ணுற அளவுக்கு இப்போலாம் இல்லை. ஸோ எதுவும் இல்லை கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணிடலாம் டக்குனே. ஸோ ஸ்பின் பண்ணால் இந்த பண்டல் கொடுக்கவே இல்லை. எனக்கு இந்த ரெட் கலர் பண்டல்லாம் 20 டைமண்டில் கொடுத்தாங்க. அந்த பண்டல் மேலே உள்ள பண்டல் 640 டைமண்டில் வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த பண்டல் இந்த இத்து போன பண்டல் கொடுக்குறதுக்கு எனக்கு இவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு வழியாக நிறையா ஸ்பின் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஸ்பின் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஸோ வேறு வழியே கிடையாது கைஸ். போட்டு இதை மட்டும் கொடுத்துருங்கடாரே. ஸோ கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்க? 219 கைஸ். 218 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். 218 டோக்கன் கிட்டத்தட்ட ஒரு 1500 டைமண்ட் செலவு பண்ணி இந்த பண்டல் எடுக்க ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அந்த பண்டல் ஒர்த்தே கிடையாது தான் நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த சூப்பர் ஹீரோ பண்டலில் 3 பண்டல் இருக்கணும் ஒரு கலெக்ஷனுக்காண்டி தான் நான் எடுத்து போடுறேன். இப்போ வந்து இந்த 4 கன் ஸ்கின்ஸையும் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இன்னும் வந்து 4 கன் ஸ்கின்ஸ் நம்மள்ட்ட வந்து கிடக்கு மிச்சம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் கைஸ். போடு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 200 ஸ்பின் பண்ணிடலாமா? ஸோ இந்த ஸ்பின்னில் எனக்கு ஒரு கன்று கொடுத்திங்கன்னா ஸோ சுதர்சன் என்பவனுக்கு மொட்டை அடிக்கப்படும். ஸோ போடு. இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் கொடுத்துருங்க. போடு. கிடைக்கல. இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் கிடச்சதுன்னா கிருத்திக் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். கிடைக்கல. இந்த ஸ்பின்னில் கிடச்சதுன்னா கிஷோர் என்பவருக்கு மொட்டை அடிக்கப்படும். போடு. கிஷோர் போய் மொட்டை அடிச்சுக்கப்பா. 112 டோக்கன் கொடுத்துட்டாங்க கைஸ். போடு. வேறு மாதிரி கிஷோர் போய் மொட்டை அடிச்சுக்க. இந்த ஸ்பின்னில் வந்து கொடுத்தாங்கன்னா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன். கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்பின்னில் கொடுத்தா நானே மொட்டை அடிச்சுக்கிறேன்டா. 10 டோக்கன் கொடுத்துருவோம். போடு கைஸ். வேறு மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த பர்பிள் கலரை வந்து எக்யூப் பண்ணலாமா? இன்னும் டோக்கன் தேவையா? ஐயோ இன்னும் எவ்வளோ டோக்கன் தான்டா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சின்னா ஸோ ஒன்றுமே கிடைக்கல. இந்த ஸ்பின்னில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சின்னா காமாட்சி என்பவருக்கு மட்டும் அடிக்கணும். ஸோ கிடைக்கல. ஸோ போடு. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வெறுப்பாக இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம இதில் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம்? அந்த பர்பிள் கலர் டாப் கன்னு எடுத்துடலாம். ஸோ பர்பிள் கலரில் இருக்கிறதுனால பர்பிள் கலர் டாப் கன்னு வந்து சொல்லிக்கலாம் கைஸ். இன்னும் வந்து 4055 டைமண்ட் இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட மட்டும் கேட்டுக்கிறேன். ஸோ யார் வந்து ப்ரோ எனக்கு ரிடீம் கொடுங்க, ஸோ எனக்கு கிஃப்ட் பண்ணுங்கன்னு எல்லாருமே வந்து கேட்குறீங்க. ஸோ என்னால் எல்லாத்துக்கும் கிஃப்ட் பண்ண முடியாது கைஸ். கோச்சிக்கிறாங்க யாரும். ஸோ ஏன்னா நான் வந்து அந்தளவுக்குலாம் பெரிய யூடியூபர்ஸ் வந்து கிடையாது. நானே ஏதோ ஒரு மந்த்லியாக போட்டு மந்த்லி கிளைம் பண்ணி தான் நானே வந்து பண்டல் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிருக்கேன். போடு. பேசிக்கிருக்கேன். கேப்பில் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்காண்டி யாரும் வந்து கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா ஒரு 200 டைமண்ட்ஸ்குள்ளே கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப ஒரு பண்டல்லாம் ஃபுல் பண்டல்லாம் கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் இப்போதைக்கு முடியாது. ஸோ கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். போடு. இந்த ஸ்பின்னில் ஒன்று கொடுத்துட்டாங்க. வேறு மாதிரி ஸோ போடு. இந்த ஸ்பின்னில் தொலைய மாட்டேங்கிறாங்க கன் ஸ்கின் ஒரு இதுக்கு ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு கன் ஸ்கின்னாக கொடுத்தீங்கன்னா நான் எக்யூப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து பச்சை கலரை வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஸோ போடு. எடுத்துடலாம். வேறு மாதிரி போடு. இன்னும் ஒரு ஸ்பின்னை போடு. 53 டோக்கன் போடு. வேறு குறா கருணாகரா ஓடிடுண்டா. போடா. குத்துரு கருணாகரா குத்துருடே. குத்துறா. என்ன நெட்டு இப்படி சுற்றுது கைஸ். போடு. ஒன்றா கொடுத்துருக்கான். போடு. இந்த ஸ்பின்னில் ஒன்று கொடுத்துட்றா. இதுலேயும் ஒன்றா கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஸ்பின்லையாச்சும் ஒரே ஒரு கன் ஸ்கின் கொடுறா. இதுலேயும் ஒன்றுமே கொடுக்கல கைஸ். போடு. இதில் இது ஒரே ஒரு கன் ஸ்கின்னு போடு. குத்துட்றா. ஒரே ஒரு கன் ஸ்கின்ரா. ஒரு கன் ஸ்கின் கொடுறா. நான் எக்யூப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்டா. நீ இதுக்கு மேலே கன் ஸ்கின் கொடுக்க வரான். ஒரு புடலங்காயும் கொடுக்க வேணாம். போடா அந்த பக்கத்து பீட்ரூட்டு போடா என் ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். போடு. இந்த ஸ்பின்னில் கொடுத்துட்டு நானே மட்டும் அடிச்சுக்கிறேன் சோக்கன்னு. இந்த ஸ்பின்னில் போடு. குர்ரா கருணாகரா நாசமாக போயிடுவேன். நல்லாவே இருக்க மாட்டேறேன். வயிறஞ்சு சொல்கிறேன். இவ்வளோ டைமண்ட்ஸ் வந்து போடுங்கிற. நான் இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் வேறு போட்டேனா? ஸோ ஆமாம் கைஸ். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் வந்து போட்டேன்.
இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆல்ரவுண்ட் கிரியர் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த எமௌண்ட் இந்த க்ளூவெல்லாம் எடுத்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த க்ளூவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஈவெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கைஸ். போட்டு நாட்டு சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளை வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ். நாளைக்கு வந்து UMP மேக்ஸ் வீடியோ வரும்.